அண்ட் மீடியா நண்பர்களுக்கு நாங்கள் ஸ்க்ரீன் பண்ண ட்ரெய்லர் அண்ட் அந்த 3 பாடல்கள் பிடிச்சிருக்கோம் நாங்கள் நம்புகிறோம். ட்ரெய்லர் வந்து இப்போ யூடியூப்ல ரிலீஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் அது யூடியூப்லேயும் இப்போ ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா, பிரிட்டோ வந்து அந்த கதையை சொல்லும்போது தான் ஃபஸ்ட் ஃபிலிம் டைரக்டர் கதை சொல்ல போகிறாருன்னு கூப்பிட்டாங்க. சரி நம்ம இடத்துல மீட் பண்ணோம். அங்கே போய் அவர் கதையை ஆரம்பித்து சொன்ன உடனே அந்த சில படங்களை யோசிச்சுட்டு ஒரு 2 நாள் கழிச்சு சொல்லுவோம்ல, அந்த எண்ணமே வரல எனக்கு. இது உடனே நம்ம பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அப்படி தான் இந்த படம் பண்ணோம். அண்ட் ஃபஸ்ட் டே ஷூட்டிங் போன போது அவர் அதுக்கு முன்னாடி எடுத்திருந்த போர்ஷனை வந்து என்கிட்ட காமிச்சார். ஐ வாஸ் போல்ட் ஓவர். இது வந்து எனக்கு பிரிட்டோ இது உங்களோட முதல் படமாக எனக்கு தெரியல, ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் அவர். அவருக்கு ரெண்டாவது பிரிட்டோவை பற்றி இன்னொரு விஷயம் நான் சொல்லணுன்னா, இந்த பேன் இண்டியா டைரக்டர்ஸ்னு சொல்கிறாங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் இன்னொரு 6 மாதமோ 1 வருஷத்துலேயோ அவர் போய் சேர்ந்துருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ நல்ல படம் ஒன்று பண்ணியிருக்காரு இந்த நிறம் மாறும் உலகில். அண்ட் நான் இந்த படத்தில் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது சுரேஷ் மேனன் சார் கூட, அப்புறமா காவ்யா அறிவுமணி அவங்க கூட, அப்புறமா வந்து ரிஷிகாந்த் அவங்க கூட, அண்ட் வேறு யார், ஆமாம் இவங்க தான் இத்தனை பேர் தான் அந்த என்னோட போர்ஷனில் ஷேர் பண்ணிக்கிட்டது. ரொம்ப அருமையாக பண்ணாங்க எல்லோரும். நான் நடிக்கிறதுக்கு போகிறதுக்கு அன்றைக்கி முதல் நாள் இவங்கள வச்சு ஒரு சீன் எடுத்திருந்தாங்க. அந்த சீனோட ஃபுட்டேஜையும் காமிச்சார். எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு, என்னடா ஆளாளுக்கு திங்குறாங்களே, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு தெரியலையேன்னு. அந்த பயத்தோடு தான் போய் நடித்தேன். ரொம்ப நல்லா வந்ததுன்னு சொன்னாங்க. அண்ட் ரியோவாக இருக்கட்டும், சாண்டி மாஸ்டராக இருக்கட்டும், சுரேஷ் மேனன் சார், எங்களுக்கு சீனியர் சுரேஷ் மேனன் சார் சினிமாட்டோகிராஃபர் இதில். பட் அவர் வந்து என்னை ஒரு தம்பி மாதிரி பார்த்துக்கிட்டார். அதில் அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி அவங்களோட அன்பு கிடைக்கிறதுலாம். சுரேஷ் சக்கரவர்த்தி சார், மைம் கோபி சார், நீங்கள் எவ்வளோ அழகாக பேசுவீங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். எக்ஸ்ட்ரானரியாக பேசுனீங்க சார். அந்த ஏகன் நண்பர் ஏகன், அப்புறமா விஜய் மேம், லவ்லீன், அப்புறமா காவ்யா அண்ட் ஐரா, சாரி ஹரிணி எல்லாருமே பிரமாதம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹைலைட் என்னென்னா, பாரதி ராஜா சாரும் வடிவிகர்சி மேமும் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ஒரு சின்ன ஃபன் எலிமெண்ட்லாம் வச்சுருந்தீங்க. ரொம்ப அருமையாக இருந்தது பிரிட்டோ. அண்ட் தேங்க்ஸ் டு அவர் ப்ரொடியூசர்ஸ். ரொம்ப நல்ல ஒரு அருமையான படத்தை கொடுத்தாங்க. முதல்ல அறிமுகம் அதில் பேசும்போது ப்ரொடியூசர் சொன்னார், இந்த சினிமா தாய் எனக்கு வந்து பால் ஊட்டலை அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் ப்ரொடியூசர் ஆனேன்னு சொன்னார். ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரணும்னு தான் சார் அவன் பால் ஊட்டலை சார், ஆனால் சினிமா தாய்க்கு தலைமகன் ஆகிட்டீங்க சார் நீங்கள். ஸோ அது நாட் ஒரே அபவுட் என்னென்னா, பல பேருக்கு வேலை கொடுக்க போகிறீங்க. அது தைரியமாக இதில் ஓப்பனாக வேறு சொன்னீங்க. நல்ல ஸ்கிரிப்டோட வாங்க, என்னோட கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனை வேறு இடத்துக்கு கூட்டி போகிறதுக்கு. அண்ட் மார்ச் 7ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது. அர்ஜுன், ஐம் ஸோ சாரி, கேமராமேன் அர்ஜுன், அவரை பற்றி சொன்னேன். அவர் தான் என்னோட போர்ஷன் ஷூட் பண்ணார். ரொம்ப நல்லா பண்ணார். ஆர்ட் டைரக்டர், நான் பாம்பே எனக்கு வந்து லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் தெரியுங்க. அங்கே நான் சுத்தாத தெரு கிடையாதுங்க. அந்த செட்டுக்குள்ளே போன உடனே எனக்கு நான் பாம்பேயில் வந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஜெர்க் அடிச்சிச்சு எனக்கு. இல்லைங்க இவ்வளோ நேச்சுரலாக பண்ணியிருக்காருன்னு. அவரும் ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார் ஆர்ட் டைரக்டர். அந்த கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியனும் சரி, கூட நடித்த எல்லா நடிகர்களும் சரி, என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 7ஆம் தேதி வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தயவு செஞ்சு ஃபேமிலியோட எல்லோரும் தியேட்டரில் வந்து பாருங்கள். எப்போவுமே பத்திரிகை ஊடக நண்பர்கள் வந்து எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் நீங்கள் சப்போர்ட் பண்ண நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். முதல்ல ஜோவுக்கு உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். ஜோ வந்து எல்லா இடத்துலையுமே கொண்டு போய் சேர்த்தது வந்து பத்திரிகையின் ஊடக நண்பர்கள் தான். ஸோ அது வந்து எல்லா படத்துலையும் எல்லா மேடையிலையும் வந்து சொல்லுவாங்கள்ல பத்திரிகையின் ஊடக நண்பர்கள்ன்ட்டு. ஜோ வந்து ஒரு பெரிய உதாரணம். உங்களால் தான் அந்த படம் ஜெயிச்சுது அப்படின்றதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஜோவும் நானும். ஸோ அதுக்கு வந்து உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அந்த நன்றியை இப்போ சொன்னேன்னா அதே மாதிரி இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்த்துருக்கேன். ஸோ அதுக்காக தான், பிகாஸ் இந்த படத்துக்கு வந்து அது ரொம்ப தேவை. இந்த படம் எப்படி இருக்குன்றது வந்து மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஒரு படம் நல்லா ஓடுறதுக்கு மிகப்பெரிய பவராக நான் பார்க்குறது வேர்ட் ஆஃப் மவுத். ஒரு படம் பார்த்துட்டு உண்மையிலேயே அந்த படம் எப்படி இருக்குன்றதை வெளியில் போய் சொல்லும்போது தான் அந்த படம் எப்படி இருக்குன்றது மக்களுக்கு போய் சேரும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வேறு யாரும் இல்லை, ப்ரெசன்ட் மீடியா தான். ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் ப்ரெஸ் ஷோ போடுவாங்க. ஸோ அதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எல்லார்ட்டையும் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். பிகாஸ் இது நான் சொல்லணுமா சொல்லாமா வேணாமான்னு தெரில, ஆனால் எனக்கு சொல்லணும்னு தோணுது, அதனால சொல்கிறேன். ஜோ ரிலீஸ் ஆகி ஜோ நல்லா இருக்கு அப்படின்றத சில ரிவ்யூவர்ஸ் போடவே இல்லை. அந்த படத்தோட ரிவ்யூ கூட போடாமல் இருந்தாங்க. நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு கொஞ்சம் நீங்கள் பார்த்துட்டு போடுங்க அப்படின்னு கேட்டுலாம் சில பேரெல்லாம் போட வச்சோம் நாங்கள். ஸோ அதனால் இதோட ப்ரெஷ் ஷோ பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்குன்றதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். நிறமாறும் உலகில் ரொம்ப ரொம்ப முக்கியமான படம் பிரிட்டோவுக்கு. இந்த சொல்லுவோம்ல, இந்த ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பித்தோம், உண்மையிலேயே நாங்கள் 2 பேரும் ஆரம்பிக்கும் போது ஒன்றா ஆரம்பித்தோம். ஸோ அங்கே ஆரம்பித்த பயணம்
திடீர்னு நடுவில் வந்து ஒரு வண்டியை லெஃப்ட்டுக்கு இப்படி போட்டுட்டு வண்டியை ரைட்டில் திருப்பிட்டு நான் டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னா, என்னடா சொல்கிற, நீ எப்படா டேரக்டர் நினச்ச அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நடிக்கணுன்ற ஆசையோடையும் கனவோடையும் வந்திருக்காரு பிரிட்டோ அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச அறிமுகம். எங்களோட பயணத்தில் திடீர்னு வந்து டேரக்டர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு ஷாக்காக தான் இருந்தது. அதுக்கப்புறம் கதையெல்லாம் எழுதிட்டு வரும்போது ஓகே உண்மையிலேயே டேரக்டர் தான் போலையே அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ அந்த ஆரம்பித்தது. ஸோ அவரோட ஃபஸ்ட்டு டைரக்ஷன் வந்து நான் இருந்திருக்கேன், என்ன தான் அவர் வந்து ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் போது ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் இருக்க சந்தோஷம் வந்து வார்த்தைகள்னால சொல்லி புரிய வைக்க முடியாது. கூட இருக்க ஃப்ரெண்டு டைரக்ட் பண்ணும்போது அதில் ஹீரோவாக நடித்து 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜெயிச்சு சிரித்து கட்டி பிடிக்கிறதுல இருக்க சந்தோஷம் வந்து சொல்லி புரிய வைக்க முடியாது. ஸோ அது கண்ணம்மா பாடலில் எங்களுக்கு நடந்தது. என்னோட ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவான கண்ணம்மா நம்மளோட டைரக்டர் வந்து பிரிட்டோ. ஸோ அதோட மியூசிக் டைரக்டர் ரீகன், தேவ் பிரகாஷ் ரீகன். ஸோ இப்போ அந்த இண்டிபெண்டன்ட் மியூசிக் வீடியோவில் ஆரம்பித்த அந்த பயணம் வந்து இப்போ ஒரு முழுநீள திரைப்படத்தோட இயக்குனராக இங்கே பிரிட்டோ உட்காந்துருக்காரு. அதோட இசையமைப்பாளராக தேவ் பிரகாஷ் ரீகன் உட்காந்துருக்காரு. ஒரு கிட்டார் எடுத்துட்டு ஜாலியாக ரூமில் வந்துட்டு ஒரு பேச்சுலர் ரூமில் ஜாலியாக உட்காந்து கிட்டார் இப்படி வாசிக்கி நீங்கள் வாசிச்சு சூப்பராக பாடினாப்புல இந்த பாட்டு ஒரு மாதிரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தா இந்த முழு படத்துக்கு ஒரு 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 கம்போசராக வந்து தேவ் பிரகாஷ் ரீகனை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி 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 ப்ரௌட். மொத்த டீமுமே தேவ் பிரகாஷ் ரீகனோட ஒர்க்கை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு யங் மியூசிக் டைரக்டர் இந்த படம் பேசுன்னு நினைக்கிறேன் தேவ் பிரகாஷ் ரீகனை பற்றி. அண்டு ஒரு உண்மையை சொல்லணும்னா இதில் 2 பாட்டு நான் இன்றைக்கி தான் கேட்குறேன். எனக்கு காட்டக்கூட இல்லை, ஒளிச்சு வச்சுருந்தானே. ஸோ இன்றைக்கி தான் கேட்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டோட அவுட் அவ்வளோ சூப்பராக இருந்தது. அண்ட் ஆஸ் அ கம்போசராக உன்னை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிரிட்டோக்கு சொன்ன மாதிரி தான், அதான் கூட இருக்க ஃப்ரெண்டுக்கு திடீர்னு சர்ப்ரைஸாக தானே இருக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா அப்படின்னா எப்படி நீ எடுத்தா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் பிரிட்டோ டேரக்டர் ஆனது ஒரு சாக்கு. தேவ் பிரகாஷ் வந்து ஒரு ஃபுல் படத்துக்கு சூப்பராக கம்போஸ் பண்ணும்போது டேய் உண்மையிலேயே நீ மியூசிக் டேரக்டர். ஸோ அப்படி இருக்கு. ஸோ அண்ட் அடுத்து தமிழ் நெஜமுண்டு நேர்மையுண்டு ஒரு ராஜாவோட படத்தோட எடிட்டர் அண்ட் அவரோட சேர்ந்து அடுத்த படம் நிறமாறும் உலகில், அதுக்கு அடுத்த படத்தை பற்றி அடுத்து அப்புறமேட்டு பேசுவோம். ஸோ நிறமாறும் உலகில் வந்து தமிழ் எடிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்தில் வந்து அதான் ஒரு நல்ல டைரக்டருக்கான அடையாளமாகவும் ஒரு நல்ல படத்துக்கான அடையாளமாகவும் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாருமே பர்ஃபெக்டாக வேலை பார்த்தா அந்த படத்தோட டேரக்டர் பர்ஃபெக்டாக எழுதியிருக்காருன்னு அர்த்தம், அந்த படம் பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இங்கே எடிட்டரும் அதே மாதிரி ரொம்ப ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க கீபோர்டில் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சாண்டி டார்லிங் ஒரு 9 வருஷ பழக்கம், 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடி இருந்து வந்து யா ஆப்வியஸ்லி. ஸோ 2 பேரும் முன்னாடி இருந்து நிறைய பேசிகிட்டே இருப்போம். 2 பேரும் ஏதாவது பண்ணுவோம், ஜாலியாக ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். ஸோ இந்த படத்தில் அது நடந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் டார்லிங். ஸோ அந்த 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 பாட்டில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடும்போது ஒரு மாதிரி ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இன்னும் நிறைய சேர்ந்து பண்ணுறோம். ஓகே. அண்ட் அபு அண்ட் சார்ல்ஸ் அகைன் சேம் அதே மாதிரி ஒன்றாவே ட்ராவல் பண்ணவங்க. கண்ணம்மாவோட கொரியோகிராஃபர்ஸ். ஸோ இந்த படத்தோட கொரியோகிராஃபர்ஸ் சாண்டி மாஸ்டருக்கே கொரியோ பண்ண புகழ் வந்து அபு அண்ட் சார்ல்ஸ்க்கே போய் சேரும். அதை விட ரொம்ப பெரிய புகழ் எனக்கும் அவங்க தான் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ நான் நல்லா ஆடின சில பாடல்கள்னு பார்த்தா அபு அண்ட் சார்ல்ஸோட கொரியோவில் தான். கண்ணம்மா ஆப்வியஸாக அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ரங்கம்மாவுக்கும் கொரியோ பண்ணியிருக்காங்க. ஸோ அபு அண்ட் சார்ல்ஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய சந்தோஷம். இந்த ஜோவோட கொரியோகிராஃபர்ஸ் அவங்க 2 பேரும். ஸோ அகைன் இந்த மாதிரி சொன்னால் அகைன் இந்த டீமுக்குள்ளார எல்லாருமே ஏற்கனவே ஒன்றா ஒர்க் பண்ணவங்க, ஒன்றா இருந்தவங்க அப்படின்றத தாண்டி நாங்கள் எல்லாருமே ஒன்றாவே இருந்துக்கிட்டே இருக்கவானுங்க. முன்னாடி இருந்து ஒன்றாவே இருந்தோம், இன்னும் ஒன்றாவே இருக்கும், இன்னும் ஒன்றாவே இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிக்கிறேன். ஸோ இன்னும் நிறைய படிக்கட்டுகள் ஏற வேண்டியிருக்கு. எல்லோரும் ஒன்றா சேர்ந்து ஏறுவோம், சந்தோஷமாக ஏறுவோம். அண்டு இந்த படத்தில் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் வந்து பிரிட்டோ எனக்கு கொடுத்துருந்தாரு. முதல்ல பாரதி ராஜா சார் நடிக்கிறாரு அப்படிங்கும்போது சார் இருக்காரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்து நட்டி அண்ணா இருக்காரு அப்படின்னு சொல்லி நட்டி அண்ணா இருக்காரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தடுத்து வரிசையாக காஸ்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லும்போது சர்ப்ரைஸ்க்கு மேலே சர்ப்ரைஸாக இருந்தது. ஸோ ஒரு மிகப்பெரிய நடிகர் பட்டாளத்தை வச்சு ஒரு மிக முக்கியமான திரைப்படமாக இது வந்திருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்கள். மார்ச் 7ஆம் தேதி. அண்ட் நட்டி சார் உங்களை நேரில் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் எல்லாரையும் ஏகன் சார் ஹீரோவாக நிறைய படங்கள் வந்து அவருக்கு லைனப்பில் இருக்குது. இந்த படத்தில் இந்த கேரக்டர் எடுத்து பண்ணியிருக்காரு, ராயப்பன்ற கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஜய் மேம் வந்து என்னோட போன படத்தில் வந்து எனக்கு அம்மாவாக நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துலையும் உங்கள் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷம் மேம். அண்ட் ஐரா கிருஷ்ணன் ரொம்ப நல்லா வந்திருக்கு உங்களோட படம். ஐ மீன் சாண்டி மாஸ்டரோட ஸ்டோரி, அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் லவ்லின்
காவ்யா அண்ட் மேம் எல்லாருக்குமே என்னோட ஹாய். ஸோ எல்லாரையுமே மொத்தமாக இங்கே பார்த்ததுல சந்தோஷம். அண்ட் சுரேஷ் சக்கரவர்த்தி சார், ஆஸ் ஆல்வேஸ் ஐ லவ் யூ ஸோ மச். அண்ட் சுரேஷ் மேனன் சார், அண்ட் ஐ மீன் ஐம் வெரி ஹாப்பி டு மீட் யூ ஹியர் சார். ரொம்ப ஐ மீன் உங்களை மாதிரி ஒரு சார் இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் ஒன்றா இருக்கிறதே ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட். ஸோ கோபி அண்ணா நிறைய சொல்லணும், ஆனால் இங்கே நிறைய சொல்ல முடியாது. அவர் என்ன ஸ்வீட் ஆர்ட்னு சொல்லிட்டு போனார். ஆக்சுவலாக சச்ச ஸ்வீட் ஆர்ட் வந்து கோபி அண்ணன் தான். எல்லா நேரமும் எல்லா மக்கள்கிட்டையும் அதே அன்போடையும் அதே சிரிச்ச முகத்தோடையும் பேசுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னா அது உங்ககிட்ட இருந்து தான் நான் கற்றுக்கிறேன். ஸோ இங்கே ஒரே மேடையில் அகெயின் நம்ம எல்லாரும் ஒன்றா இருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. அண்ட் இது எல்லாத்துக்குமே காரணமான பிரிட்டோவுக்கு தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்ஸ். மார்ச் 7ஆம் தேதி நிறமாறும் உலகில் ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும். ஸோ எல்லாரும் ஒன்றா தேட்டரில் போய் பாருங்கள். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் சினிமாவில் என்னோட ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டராக ஃபஸ்ட்டு ஃபிலிம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிஜிஸ்டர் அண்ட் கீப் திஸ் இன் மை மெமரி பிகாஸ் ஐ வாண்ட் டு கம் ஹியர் எவ்ரி இயர் அண்ட் என்டர்டெயின் யூ ஆல் வித் மெனி ஃபிலிம்ஸ் ஆஸ் ஐ கேன். இட் ரியலி லுக்ஸ் நைஸ். இங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஐ வாண்ட் டு ஃபஸ்ட் தேங்க் புருட்டோ. ஏன்னா ஐ திங்க் இந்த படத்தில் மோஸ்ட்லி நான் லாஸ்ட் காஸ்ட். சடனாக வந்து நம்ம டிஓபி மல்லிகார்ஜுன் வந்து என்னை புருட்டோவை மீட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஐ மெட் ஹிம் அண்ட் ஹி வாஸ் லைக், ஐரா நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு சுத்தமாக தெரியல, இந்த படோட ஸ்டோரி தெரியல, இந்த படத்தில் இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஐ டென்ட் ஈவன் நோ. என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் வைக்கும்போது சாண்டி மாஸ்டர் வாஸ் சிட்டிங் இன் ஆட்டோ அண்ட் எனக்கு சுத்தமாக தெரியல மாஸ்டர் இஸ் ஸோ ஃபேமஸ் அப்படின்னு. ஸோ மெனி பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் டேக்கிங் செல்ஃபி அண்ட் ஐம் ஆஸ்கிங் மாஸ்டர் like, are you this famous? He's like, yeah, I'm famous. I'm like, okay. Then master showed me many of his dance videos and master is dancing in some function where Prime Minister of India was here in Chennai or something. And I'm like, master, are you this famous? I'm so sorry, I was not aware. I am so glad, master, I got to share screen with you. It's really lucky and it's very welcoming for a newcomer when another artist is so welcoming and so humble. Rio Raj, you are everybody's sweetheart. Looks like everybody is a huge fan of you and a lot of my friends who are girls are a huge fan of you. Joe is like most watched in Karnataka as well. Nanu vandu Bangalore la irukumbodhu inda padam paathen. Until then I was really like, then when I met you first time in the song I was like, okay, I have seen you types. Natti sir, to be even seen with you in this poster, it's my luck. It's really my luck. You're such a big artist, wonderful cinematographer. I think I am very lucky that I'm able to share this screen and thank you so much Brutto for giving me this opportunity. It feels wonderful. All the artists over here, you guys have acted wonderful, and to the cast and crew of this film, they have done wonderful job, and to all of you media people, thank you so much for coming here and supporting us. Niram Marum Ulagil is releasing on March 7th. Please support us, go to theaters and watch the film in theaters. See you all really soon on March 7th. Thank you so much. பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு வணக்கம். அவங்களோடலாம் காத்தில்லம்மா எல்லாம் ஏன்னா நம்ம அங்கேருந்து ஒருத்தங்க வந்து உட்காந்துருக்கானேங்கிற மகிழ்ச்சியோடு இருக்காங்க, அவ்வளோதான், வேறும் கிடையாது. ரொம்ப நன்றி. ஆமாம், எல்லாருக்கும் முதல்ல பெரிய வாழ்த்துகள். ஏன்னா இசை வெளியீட்டு விழான்னு சொன்னாங்க, இசை வெளியீட்டு மாநாடாக இருக்குது. முதல்ல ஸ்டேஜில் இருக்கை பத்தலை, இப்போ ஸ்டேஜே பத்தலை. என்னைய தவிர எல்லாரும் முக்கியமானவர்கள், இந்த படத்தை ஒட்டுனவங்க. இந்த படம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை எங்கே பிறக்குதுன்னா, அந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டவங்க யாரெல்லாம்னு பார்க்கும்போது தான் பெரிய நம்பிக்கை பிறக்குது. நீங்கள் பாரதிராஜ் சார்லேருந்து, நட்டி சார்லேருந்து, யோகி பாபன்லேருந்து, லிசி அவர்கள்லேருந்து, நீங்கள் விஜயமாலேருந்து, எல்லா ஒரு கதையில் கதை நாயகர்கள் இருப்பாங்க.
கதை நாயகர்களால் நிரம்பி வழிகிற ஒரு கதையை உருவாக்கின பிரிட்டோனுடைய ஆளுமையை பார்க்கும்போது ரொம்ப வியந்து போவேன். எப்படி இவ்வளவு பேரை வச்சு ஒரு படம், எப்படி இந்த கதை நாயகர்களால் பிரபலங்களால் நிரம்பி வழிகிறதோ அதே போல திரையரங்குகள் பார்வையாளர்களால் நிரம்பி வழியணும்னு நான் நம்புறேன். அதை பத்திரிகையாளர்கள் செய்வாங்கன்னு பெரிய நம்புறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் அதித்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு எடிட்டர் தமிழ் முன்னாடியே தெரியும். நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒன்றா ஒர்க் பண்ணோம், பாலாஜியும் நானும் சேர்ந்து நடித்தோம். ஸோ அப்படி தான் வந்து இந்த படத்துக்கு என்னை ரெஃபர் பண்ணார். அண்ட் ஒரு நாள் தான் அந்த படத்தோட ஷூட் இருந்தது. பட் எனக்கு பிரிட்டோ சார் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டே வந்தது. பிகாஸ் ஸ்மால் இன்கன்வீனியன்ட் ஷூட்டில் இருந்தால் கூட அவர் வந்து அவரே வந்து சார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சன். அண்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன், பார்த்து ரோல் பண்ணலாமா வேணாமா. பட் ஹி கன்வின்ஸ்ட் மீ. ஹி செட் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொன்னார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டு த என்டையர் டீம். அண்ட் இதுக்கப்புறமும் நான் நிறைய ஒர்க் பண்ணணும் சார். நம்ம தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் வணக்கம். நிறமாறும் உலகில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். நான் 3 நாள் தான் ஷூட் பண்ணியிருக்கேன். ஆனால் அந்த 3 நாள் was such a beautiful experience. நான் யோகி பாபு சார் கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது 2வது படம் சார் கூட. அண்ட் he is so supportive and so motivating. And of course அம்மா கூட மறுபடி a second film. And Ma, I love you and I'm so grateful, blessed and lucky to be your daughter on screen and off screen, and I hope I'll make you proud. இந்த படத்தில் நிறைய பெரிய ஆக்டர்ஸ் அண்ட் ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. அதில் ஒரு சின்ன ரோல் கொடுத்தாங்க பிரிட்டோ சார். தேங்க்யூ so much for this opportunity, and I hope I get to work with you again, and I hope I'm in your next film. And to the entire cast, I didn't get to share my screen with you, but I hope I get to work with each and every one of you. And to the crew, Arjun sir for giving such amazing cinematic shots, and Dev sir for the beautiful music, and to the PRO Yuvraj and Rajesh Anna, thank you for conducting this beautiful audio and trailer launch. And to all the marketing team, thank you so much. Kalyan, you're doing a good job. So yes, thank you. Nandri, meendum sandipom. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியாவுக்கும் முக்கியமாக உங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம். கமலா தியேட்டருக்குள்ளே நான் கால் எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 35 வருஷங்கள் ஆகுது. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அப்படியே இருக்குது, அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு வருது. நான் குழந்தையாக இருக்கும் போதெல்லாம் வந்ததுங்க. இந்த படத்தில் ஆக்சுவலி நான் ஷூட்டிங்க்கு வரல, ஆனால் நான் என் வீட்டில் இருந்தேன். அதுக்கு நான் பிரிட்டோவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது என் பொண்ணால். அவங்கள எடுக்கிறதுக்கு தான் வந்திருந்தாங்க. அப்புறம் என்னை பார்த்து அம்மாவாக நடிப்பீங்களா மேடம் அப்படின்னாங்க. அம்மாவாக நடிக்க மாட்டேன், அம்மாவாகவே இருக்கேன் அப்படின்னு. ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஹேப்பன்ட். அண்ட் இத்தனை நட்சத்திர பட்டாளத்தில் நானும் இருக்கிறத நான் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்தில் நீங்கள் எதிர்பாராதது ஏதாவது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் எதிர்பாராதது நிறைய இருக்குது. எதிர்பார்க்கறது இல்லாட்டாலும் எதிர்பாராதது நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் ரொம்ப கிட்டத்தில் பார்த்த சில நிகழ்வுகள் நீங்கள் அழகாக அந்த ஸ்க்ரீன்குள்ளே பார்க்கலாம், செல்லுலாய்ட் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. பிரிட்டோ ரொம்ப உழைப்பாளினா அந்த ஒரு நைட்டு பூரா ஷூட் பண்ணோம் ஹைதராபாத்தில். டாட்டருக்கு நான் கூட போயிருந்தேன். அவ்வளவு ஜுரத்தில், அந்த 103 104 ஜுரத்தில் வந்து உட்காந்து டைரக்ட் பண்ணிகிட்டு இருந்தார். அவ்வளோ எனர்ஜியோடு பண்ணிகிட்டு இருந்தார். பக்கத்தில் உட்காந்து நானும் க்ரோசன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அவருக்கு. ஐ ஹோப் யூ ரிமெம்பர் திஸ். அவ்வளவு உழைப்பாளி அண்ட் ஹார்ட் ஒர்க் ஈல்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிரிட்டோ. தேங்க்யூ வெரி மச். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் சொல்லணும். என்ன நானாகவே காட்டியிருக்காரு எல்லா படத்துலேயும். கருவாடு கூட தூக்கி ரொம்ப கல்லெல்லாம் தூக்கி கஷ்டப்படுற கேரக்டர்ஸில் இது ரொம்ப ஈஸியான ஒரு கேரக்டர். ரொம்ப ஸ்டைலிஷாக என்னை பதிவு பண்ணதுக்கு மணிகண்டன் சாருக்கும் அர்ஜுன் கேமராமேனுக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். அண்ட் எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். மறுபடியும் நான் எப்போவுமே எல்லா மேடையிலும் சொல்கிற ஒரே விஷயம், ப்ரெஸ் ஒன்லி ஹேஸ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் லவ் ஃபார் அஸ். இந்த படத்தை மக்களுக்கு நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். நல்ல படங்களை நம்ம வர வைக்கணும்.
அதனால் நீங்கள் எங்கள் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஐ எம் ஸோ கிளாட் டு ஷேர் என்னோடய டாட்டரோட இந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸ் திருப்பியும் நான் ஷேர் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாட்டு ரொம்ப 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 நல்லாயிருக்கு. தேவி பிரகாஷ் சார் ஃபண்டாஸ்டிக் சாங்ஸ், ரொம்ப ரொம்ப கேட்சியாக இருக்குது. அந்த ஃபஸ்ட்டு அந்த சாண்டி மாஸ்டரோட அந்த சாண்டி மாஸ்டர், தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் சச் பியூட்டிஃபுல் சாங். அண்ட் இந்த போஸ்டரில் இருக்கிற அத்தனை பேருக்கு எனக்கும் இந்த படத்தில் சம்மந்தமே இல்லை. இவங்களோட எனக்கு எந்த காம்பினேஷனும் வந்ததில்லை. அவ்வளோ அருமையான ஒரு பியூட்டிஃபுல் கேரக்டரை நான் வந்திருக்கேன். தேங்க்யூ வெரி மச், வாய்ப்புக்கு நன்றி. அண்ட் விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். எல்லாரை பற்றியும் நான் சொல்லணும்னு நினச்சேன், பட் no time for everything, and it's a fantastic கலவை. It's a beautiful film. எல்லாரும் தியேட்டர் வந்து பாருங்கள், support us. Thank you very much. Thank you so much, ma'am.